يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء هو العبادة. எல்லா புகழும் ஆதத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரின் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றும் பெருகுமாறு. கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெருமையால் சந்தையான ஒரு மாதத்திலே இரவு நேரத்திலே இறை இல்லத்திலே அமர்ந்து தியானத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நமக்கு நல்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். சொன்னா நம்மோடு சேர்ந்தவர்கள், கொள்கையில் ஈடுபட்டவர்கள் அல்லது நம்மோடு பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ அவர்கள் பல்வேறு பணியின் காரணமாக வெளியே சென்றிருப்பார்கள். கேளிக்கைகளை, விளையாட்டுகளை ஈடுபடுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பார்கள். சிலர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், பலரும் பல விதமாக இருப்பார்கள். ஆனால் இந்த நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நன்மையை அளிக்கிறான் அவருக்கு நன்மை. இப்ப என்ன அல்லாஹ் நமக்கு நன்மையை அளிக்கிறான் தெரியல, அது ஒரு பெரிய வாழ்க்கை. ஏன்னா இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் நமக்கு நன்மையை பதிவு செய்யக்கூடிய நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக மார்க்க ஞானம் பெறக்கூடிய, தெளிவு பெறக்கூடிய, கல்வியை பெறக்கூடிய ஒரு இடத்தை நாம் அமர்ந்திருக்கும். நாம் அமர்ந்திருக்கும் நேரமெல்லாம் நம்முடைய பாவங்கள் நன்மையாக மாற்றப்படுகிறது. அதான் பெரிய வித்தியாசம். நமக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படுவது ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒன்று. ஆனால் இவைகளெல்லாம் விட ஒரு சிறந்த வாழ்க்கை என்ன? பாவங்கள் நன்மையாக மாற்றப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய வித்து! இது எல்லோருக்கும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு நாளில் இந்த அதிகார நபிய முஃமின்களுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, அது பலனளிக்கும். யாருக்கு பலனளிக்கும்? முஃமின்களுக்கு பலனளிக்கும். சுபச்செய்தி சொல்லுங்கள் என்னுடைய அடியார்கள். என்ன சுபச்செய்தி? சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காரணமாக்கி கேட்டு அதில் நல்லவைகளை, உண்மையானவைகளை யார் ஏற்று செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற சுபச்செய்தி. இந்த சுபச்செய்தியை பெற்றோர்களாக நாம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பாதுகாத்து கேட்போம், இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்திக் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நமக்கு எல்லோரும் அல்லாஹ் தருவாங்க. கணிதக்கூடியவர்களே, இந்த மாதம் ஒரு செம்மையான மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்பு அந்த மாதம் முழுக்க நம்ம பாதுகாப்பு கேட்டுட்டே இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு மாதத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க. எந்த மாதத்தை சொல்றான்? ரமலான் மாதத்தை தான் சொல்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வருவதற்கு முன்னதாகவே சஹாபாவுடைய கடைசி மாதத்தில் என்ன செய்றாங்க? யா அய்யுஹன்னாஸ் கத் அதுன்னுக்கும் ஷஹ்ருன் அதீம் வ ஷஹ்ருன் முபாரக். மனிதர்களே, ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கி வருகிறது. அந்த மாதம் கண்ணியம்
பாக்கியம் நிறைந்தது, அருள் புரிந்தது, அப்படிப்பட்ட ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கி வருகிறது என்று சொல்லி மந்த கர்ம விமர்சனத்தின் எப்படி யார் இந்த மாதத்திலே ஒரு சுண்ணத்தான அமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரதனுடைய நன்மையை கொடுக்கிறாங்க. எப்படிங்க இந்த மாதத்துல ஒரு சுண்ணத்தான அமல்கள் நாம் ஈடுபட்டா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? பரதனுடைய நன்மை கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய வாக்கியம்! அதான் ذهب شهر رمضان فتحت ابواب الجنه وغلقت ابواب النار ابواب جهنم وسلسلت الشياطين. ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில் மூடப்படுகிறது, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அப்ப இந்த மாதத்துல யாராவது இறந்துட்டா நேர சொர்க்கம் போயிடுவாங்க. அவங்களுக்கு நரகமே கிடையாது. தற்கொலை பண்ணி இறந்தா கூட அவங்களுக்கு என்னதான் நேர சொர்க்கம் தான் அப்படின்னு நம்ம உழைக்கணுமா? அப்படி இல்லை. சொர்க்கத்தின் வாயில் திறந்திருக்கிறது என்றால் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்ற மாதங்கள்ல இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இருக்கோமா? பிடித்திருக்க மாட்டோம். அப்ப இந்த மாதத்தில் இப்படி இரவு நேரங்கள் பிடித்திருக்கிறோம், நோட்டு பிடிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ நபர்கள் வேற மாதங்கள்ல பிரதான தொழில கவனம் செலுத்தாதவர்கள் கூட இந்த மாதத்துல கவனம் செலுத்துவாங்க. சுண்ணத்தான அமல்கள்ல நிறைய நம்ம ஈடுபடுவோம். இந்த மாதிரி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுவர்க்கத்திற்கு இலகுவாக போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஒன்றுக்கு பன்மடங்கு நன்மையும் இந்த ரமலான்ல கிடைக்கிறது. நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலி நானாகவே இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போன்று பாவத்திலிருந்து விலகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கிடைக்கிறது. என்ன எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம் வைங்க, நோன்பு பிடிச்சிருக்கப்ப வேண்டாம், நான் அதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு நம்மளே நாம் தெரிஞ்சுக்கிறோம். ரமலான் மாதத்தில் தவறு செய்வதிலிருந்து அதிகமாக நாம் விலகி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே நரகத்தின் வாயை மூடப்பட்டு இருக்கிறது என்றால் நரகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. ஆனா நம்ம ஷைத்தான்களுக்கு திறந்து விடப்படுகிறது. ரமலான் மாசத்துல இரவு நேரங்கள்ல அந்த நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். இந்த மாசத்துல என்ன செய்வாங்க? அங்க உட்கார்ந்து கேரம் விளையாடுறது, அதுக்கு எல்லா ஏற்பாடுகள் செய்வது, என்னென்ன சேட்டைகள் இருந்தா அத்தனை சேட்டை ஒட்டு மொத்தமா இந்த ரமலான் மாசத்துல செய்து முடிக்கிறது. என்ன தூங்கக்கூடாது, ரமலான் மாசத்துல செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. தூங்கினா லைலத்துல் யாருக்கு தெரியாம போயிடும். லைலத்துல் என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது, தூங்கினால் கிடைக்காது. இடத்துல என்ன வேண்டுமானாலும் செய்வோம், யாரையாச்சும் தூங்கணும், ஆனால் வாசல தூங்கிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நாம் இளைஞர்கள் சர்வசாதாரணமாக சுற்றிட்டு இருக்கோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து தான் நம்மை பாதுகாத்து இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து பல செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாரும் இந்த மாதத்தை நாம் சீரழிக்க வேண்டாம். இந்த மாதத்திற்கு ஏன் சிறப்புகளை இந்த மாதத்திற்கு ஏன் சிறப்புகளை சொன்னோமோ, இந்த மாதத்தில் ஒரு ரமலான் அல்லது பெரிய வாழ்க்கை குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியதான், குர்ஆன் இறங்கிய நாளை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தான்? 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேல் அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ. 80 வயசு வரைக்கும் வாழ்றது பெரிய கஷ்டம். முந்தைய காலகட்டத்தில் 90 95 வயசு வரைக்கும் தான். இப்ப 40 தாண்டல தாண்டல் இருக்கு. என்ன அப்போ 50 60 70 எல்லாம் போறது ரொம்ப ரேர். அப்படியே 80 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டாங்க, முழுக்க முழுக்க அமல் செஞ்ச முடியுமா? எவ்வளவு நேரம் அமல் செய்யணும், எவ்வளவு நேரம், ரொம்ப ரேர். ஆனால் ஒரு இரவில் வழக்கத்தில் ஈடுபடுவதனால் 80 வருடத்தினுடைய நன்மை கிடைக்கும் சொன்னால் அது லேசான விஷயம் தான். அதை வீணடிச்சிடக்கூடாது. அதனால எந்த இரவில் நமக்கு சொல்லக்கூடாது. நம்மள சிலர் என்ன வச்சுக்கலாம் தெரியுமா? 27வது நாள் தான் லைலத்துல் கத்ர் இரவு. அன்னைக்கு மட்டும் வெளிச்சமா பள்ளிவாசலை வச்சிடணும், வீட்டையும் வச்சிடணும், வீட்டை கழுவி விடணும். அன்னைக்கு கண்ணு ஒரு கண்ணு உறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா
ஒரு மாசம் அமல் செய்ய மாட்டான், ஒரு 10 நாள் செய்யலாம் செய்ய மாட்டான், ஒரு 5 நாள் செய்யலாம் ஒற்றப்படை இரவையாவது மனசுல ஈடுபடுறாங்க, அதுக்கும் முன் வர மாட்டேங்கிறான். அதனால சுருக்கி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு நாள் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு சில காரணம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல லைலத்துல் கத்ர் எத்தனை தடவை சொல்றான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் நான் எத்தனை தடவை சொல்றாங்க? 3 தடவை சொல்றாங்க. ரிசல்வால சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாள் எனக்கு அறிவிக்கப்பட்டது, அது உங்களுக்கு நான் சொல்ல வரும்பொழுது நமக்கு இயற்கை மூலமாக சட்டம் பிடிக்கிறது பாருங்க. எங்க போனாலும் 2 சகோதரர்கள் கண்டா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை அடிக்கிறது பிடிக்கிறது, ஏதாவது பிரச்சனை நமக்குள்ள சர்வசாதாரணமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து சர்வசாதாரணமா அதை விளக்கி விடுவது அல்லாஹ் பணம் பேசலாம். எனவே நீங்க என்ன செய்ய, ரமலான் மாதத்தில் தேடிக் கொள்ளுங்க சொல்லி முதல் 10 நாள் இறக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பத்தில் இல்லை என்று தெரிஞ்சது பிறகு 2வது பத்தில் இருக்கலாம். அதற்கு பிறகுதான் கடைசி பத்தில் இருக்கலாம் முதல். அதற்கு பிறகுதான் பிந்திய பத்தில் நீங்கள் இறக்கிறார்கள். அது ஒற்றைப்படை இரவில் என்ன செய்து கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ர் இரவில் தேடிக் கொள்ளுங்கள். 21ஆக 23ஆக 25ஆக 27ஆக 29ஆக எந்த நாளிலும் இருக்கலாம் அப்படிங்கிற சரதாசன செய்தி நிறைய பார்க்கணும். ஆனா இன்றைய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்ட ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னாதான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடங்கள்ல லைலத்துல் கத்ர் சொல்றான். அதனால அந்த லைலத்துல் கத்ர்ல எழுத்தை என்றான், இந்த எழுத்தை என்றது லாம் ஏ லாம் தே பி வர 9 எழுத்து லைலத்துல் கத்ர். 9 3ஆல 25 பண்ண என்ன கிடைக்கும்? 9 3 27. ரொம்ப அருமையா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தெரியாம போச்சு. தெரிஞ்சுனா நிறைய கேட்பாங்க, 27 நாள் நம்ம அதான் சொல்லிட்டாப்பா அல்லாஹ்னு கேட்பாங்க. இந்த சமுதாயம் தன்னுடைய சுயநலத்தையும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் தன்னுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முன்வைத்து ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி செய்யறது. இந்த மாதிரி நிலைகள் இருக்காங்களா பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைகளில் இருந்தெல்லாம் மாற்றம் பெற்று நாம் என்ன செய்யணும், இருக்கக்கூடிய 10 நாட்களை அமர்வுல நாம் என்ன செய்யணும், ஈடுபடும். நல்லா பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த குர்ஆன் இறங்கிய அந்த நாள் அல்லாஹ் ஒரு கண்ணியம் பண்றாங்க. 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் இவ்வளவு சிறப்புக்குரியதாக இந்த மாதத்தை, இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நாளை கண்ணியப்படுத்தினார். எனவே அதை நாம் கண்ணியப்படுத்துவதாக இந்த நாளை நாம் நினைச்சோம் வழக்க வழிபாடுகளை ஈடுபடும். இந்த வழக்க வழிபாடுகளில் ஈடுபடும்போது குறிப்பாக ரமலானில் செய்ய வேண்டிய ஒரு அமலை திருமலை குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. எப்படி பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல நோன்பு பத்தி அல்லாஹ் எங்க சொல்றாரு, யாராவது சொன்னீங்களா? குர்ஆன்ல எங்க சொல்றாரு, எத்தனாவது வசனத்துல சொன்னாங்க? சூரத்துல் பக்ரால 183, 184, 185, 187 ஆக 4 வசனங்கள்ல அல்லாஹ் நோன்பு பத்தி சொல்றார். இதுதான் 4 தான் குர்ஆன்ல சொல்லப்பட்ட நோன்பு பத்தி. 183, 184, 185, 186 வேற ஒரு வசனத்தை சொல்றாங்க. 187 நோன்பு பத்தி சொல்றாங்க. அப்ப ஷஹ்ரு ரமலான் என்ற ஒரு வசனத்திற்கும் முஹல்லலக்கும் என்ற வசனத்திற்கும் இடையில் ஒரு வசனம், அதுதான் வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இலா தஆனி ஃபலஸ்தஜீபு லீ வயுமினு பி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அடியார்கள் என்னை பற்றி கேட்கிறார்கள், நபியே சொல்லுங்கள், நான் மிகவும் அருகாமையில் இருக்கின்றேன், நான் மிகவும் அருகாமையில் இருக்கின்றேன், அவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்கட்டும், அவர்களுக்கு நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். இது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுப்பது என்ன சொல்றாங்கன்னா, நோன்பை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த இறைவன் இடையே பிரார்த்தனை பற்றி சொல்கிறார் என்றால் நோன்புக்கும் பிரார்த்தனைக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்கிறது. இதைத்தான் வசனம் உணர்த்துகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கிறது. இந்த நேரம் குறிப்பிட்டாலும் நாம் பார்த்ததுனால இரவு, தஹஜ்ஜுடைய நேரம், நோன்பு திறக்கிற நேரம், நோன்பு பிடிக்கக்கூடிய நேரம், நோன்பாளி, இப்படி பல்வேறு விஷயங்கள் நோன்பை வைத்தே செய்யப்படுகிறது. பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்கள் நேரங்கள் அமையும். எந்த அளவில் சொன்னா, நோன்புக்கும் பிரார்த்தனைக்கும் மத்திய தொடர்பை இஸ்லாம் உணர்த்துகிறது. இந்த வசனம்
சாதாரணமாக நம்ம பிரார்த்தனையில எல்லாருமே ஈடுபடத்தான் செய்யும். பிரார்த்தனை யாருக்கும் குறை வைக்கிறது தொழுது தெரிஞ்சு கையெழுத்து வாசிக்கும். மற்ற நேரங்களில் நம்ம தேவை இருந்தால் வாசிக்கணும். துவாசியமா இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருக்கும். தாடியை குறையும், தாடியை குறையும். இந்த சாயலாம் எடுத்து சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ஆள் பதில சொல்லுவோம். திடீர்னு போன் எடுத்து பேசி திரும்பி துவாசிக்கும். இப்படி அலட்சியமாக நம்மளுடைய துவாக்கள் அமைச்சிருக்கு. என்ன துவா செய்யலாம்? அப்ப துவா என்பது என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அது கூடுதல் கவனம் செய்யணும். துவா யாரும் கேட்காம இருக்கிறது இல்லை, கேட்கதான் செய்யணும். என்றாலும் கூட அதனுடைய சிறப்புகளையும் ஒழுங்குகளையும் முறைகளையும் தெரிந்திருப்போமையானால் இன்னும் கூடுதலான விளக்கங்கள் கிடைக்கும் போது நம்ம சில அமல்கள்ல கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செல்வார்கள் துவாவை பற்றி குறிப்பிடுவது என்ன சொல்றாங்க? துவாவும் புகழ் பார்த்தா பிரார்த்தனை இருக்கிற அந்த பிரார்த்தனை தெரியுமா, அதுதான் வணக்கம். சொல்லுவாங்க இவைகளை போட்டு பிரார்த்தனை ஒரு வணக்கம். இன்னும் சொல்லப்பட்டா துவாவும் முகல் அடிப்பாதா பிரார்த்தனை இருக்குது. அது என்ன, வணக்கத்தினுடைய விரை மூளையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மூளையாக விரைனா மூளையாக இருக்குது. இன்னும் சொல்வதற்கால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்பதிலிருந்து வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். ஏங்க நான் ஒரு ஆட்ட காலத்துல ஒரு உதவி கேட்கிறேன், ஒரு தடவை கேட்பேன், ரெண்டு தடவை கேட்பேன், மூணு தடவை கேட்பேன், சொல்றேன் கேட்டே சொல்லி வெறுப்படையும். இதுதான் மனித விதிகள். ஆனால் அல்லாஹ் என்ன, அவர்களிடத்தில் கேட்கவில்லை என்றால் கோபப்படும். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். 40வது அத்தியாயத்தில் அது அவஸ்தா என்ன சொல்றான்? உங்களுடைய இறைவன் உசுரோனி உங்களை அழைக்கிறான், எங்களிடத்தில் பிரார்த்திக்கிறீர்கள். உங்களுக்கு நான் தெரியும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதிலிருந்து நீங்கள் பெருமை அளிக்கிறீர்களானால், அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து நீங்கள் பெருமை அளிக்கிறீர்களானால் யாரும் பிரார்த்தனை பண்றதுல யாரும் பெருமை அளிக்கிறது. ஏன் ஐயா அப்படி சொல்றான்? சாதாரண பாருங்க, இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட வந்து ஏப்பா மாமா நல்ல வசதியா தான் இருக்கிறாரு, அவன் ஏதாவது உதவி கேட்டா செய்வார், தலைமை போட்டாரு, உங்க சிறிய தரப்புல கேட்டா நல்லா தான் இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவங்க விசா எடுத்து தருவார், கொஞ்சம் கேட்க வேண்டியதானே அப்படின்னா நான் என்ன செய்யறது? நான் ஏன் தெரியாதா அவர் தர வேண்டியதானே, எத்தனையோ விசா கொடுத்துருக்காரு, ஏன் தர வேண்டியதானே, நான் கேட்டுதான் அவர் தரணும். என் மாமா இருக்கிறாரு, நான் அவ்வளவு கஷ்டப்படுறது அவர் தெரியாத செய்யும், அவர் ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, செய்யணும். நான் கேட்க மாட்டேன், அதான் வாங்கிக்கிறேன். அப்ப இது என்னது? ஈகோ பார்த்தது, ஒரு பெருமை. நான் எப்படி அவர்கிட்ட கேட்கறது? இத மாதிரி சில லாஜிக் பேசுவான், மரத்தை வச்சுறேன், தனியை ஊற்றுவான், அதெல்லாம் பிரச்சனை, அவன் தான் பண்ணலாம், நானே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமையானால், என்ன தெரியாதா, எனக்கு என் கஷ்டத்தை தெரியாதா, அவன் தருவான் என்று நாம் எண்ணுவது இருக்கிறது. இது பெருமை அளிக்கிறது. இப்படி பெருமை அளிக்கக்கூடியவர்களுடைய நரகத்தில் நிகழ்கிறாங்க. அதனால பிரார்த்தனை செய்கிற தாராளமா நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு அடியா அல்லாஹ்விடத்தில் இதுக்காக ஏற்றுவாயானால் அவருடைய இரு கரத்தையும் வெறுக்கையாக ஆக்குவதிலிருந்து அல்லாஹ் தடுக்கப்படுவான். நான் பிரார்த்தனை பண்ணவில்லை, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், வெறுக்கையாக அல்லாஹ் ஆக்க மாட்டேன் என்கிறான். அப்ப உடனே நம்ம கேட்போம், எப்படி சொல்றீங்க? நான் 10 வருஷமா கேட்டுட்டு என் வீட்டுல ஒரு பிள்ளை நடக்க முடியாமே இருக்குது, 20 வயசு தாண்டிட்டு இன்னும் அது கஷ்டப்பட்டு தான் இருக்குது. நான் ஒவ்வொரு பக்திலையும் கேட்கிறேன், எல்லா நிலைகளையும் கேட்கிறேன், ஹஜ்ஜுக்கு போய் காபாவுக்கு போய் நான் கேட்டேன், எனக்கு சொந்த வீடு வேணும் கேட்டேன், கிடைக்கவில்லை. எனக்கு சொந்த தொழில் தேவை என்று கேட்டேன், கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு சொந்த வாகனம் வேண்டும் என்று கேட்டேன், கிடைக்கவில்லை. எத்தனையோ விஷயங்களை எல்லாம் முன்னால் நான் வைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அதுதான் எனக்கு கிடைக்காம இருக்குது என்று நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். அவசரம் கேட்க கிடைக்க மாட்டேங்குது, திருப்பி கேட்போமே என்ற எண்ணத்தை நம்ம சிலர் கேட்கக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். இப்படி நம்ம ஆசையாக இருக்காது. ஏன்னா பிரார்த்தனை பொறுத்தவரையில் 3 நிலைகள் அல்லா ஏற்படுகிறான். நான் அப்படி அசல் விடாமத்தில் லைச ஃபீஹிமா இஸ்முன் வலா ஃபதீஹத்துன் இல்லாத
வார்த்தை. அதாவது ஒரு அடியான் உறவை குறித்தல் பாவமான காரியம். இது அல்லாமல் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பானால் அவனுடைய பிரார்த்தனை 3 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில் அல்லாஹ் ஏற்கிறேன்னு சொல்றான். எப்படிங்க? நான் எதை கேட்கிறேனோ அதை அல்லாஹ் அப்படியே தந்துடும். நான் எதை கேட்கிறேனோ அதெல்லாம் தந்துடும். என்ன கேட்கிறேன்? எனக்கு சொந்த வீடு வேணும்னு கேட்கிறேன், அல்லது எனக்கு சொந்த தொழில் வேணும், அல்லது எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேணும்னு கேட்கிறேன், அல்லது எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும்னு கேட்கிறேன். எதையோ ஒண்ணு நான் முன் வச்சு கேட்கிறேன். அப்படி கேட்கும் போது என்னுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றிக்கிறான். கேட்டேன், நல்லா இல்ல தெரியாம ஒரு வருஷமா கேட்டேன், ஒரு 4 வருஷமா கேட்டேன், ஒரு வாகனம் வேணும் கேட்டேன், ஒரு நல்ல தொழிலை கொடுத்தான், எல்லா எக்ஸாம் இருக்கு, சந்தோஷப்படுறதை பார்க்கலாம். இது முதல் நிலை. இது பல நபர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு பல வருடங்கள் கேட்டு கிடைக்காமல் இருக்கு. அப்ப 2வது நிலை தெரியுமா? விதி மாற்றி அமைக்கப்படும். பிரார்த்தனை இருக்கிறத விதியை மாற்றி அமைக்கும். விதியை மாற்றி அமைக்கிறதுனா எப்படி? நமக்கு என்ன விதி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோம், எந்த மாதிரி நிலைகள் நம்ம இருப்போம், நமக்கு விபத்து ஏற்படுமா, கஷ்டம் ஏற்படுமா, சோதனைகள் ஏற்படுமா, நம்மளுடைய வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு செய்யாது, நமக்கு தெரியாது. அப்ப என்னென்ன கஷ்டங்கள் சோதனைகள் ஏற்படுகிறது நமக்கு தெரியாம இருக்கும்போது நம்மளுடைய விதியை பற்றி நமக்கு தெரியாம அந்த விதி மாற்றி அமைக்கப்படும். அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ணதுக்கலாம்? சாதாரணமா பார்க்கல, நம்ம வாகனத்தில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நினைச்சியும் ஒரு மாடு கிட்ட வரும், ஒரு ஆடு கிட்ட வரும், ஒரு நாய் கிட்ட வரும், அல்லது ஒரு மனுஷனை தண்ணி அடிச்சுட்டு கிட்ட வரும். இந்த மாதிரி நிலையில நம்ம என்ன செய்வோம்? டக்குனு அப்படி சுதாரிச்சு பிரேக் அடிச்சோம். ஒரு சரிதான் ஏற்றி இருந்தாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவனும் போயிருப்பான், நானும் போயிருக்கேன். இந்த மாதிரி நிலையில நம்ம வாழ்க்கையை தீவிரம் நடக்கும். சில நேரத்தில் மாட்டுக்களையோ நாய்களையோ மனுஷ நிலையோ விட்டு இருக்கும், விட்டு கீழே விழுந்துருக்கும். விழுந்து என்ன செஞ்சிருக்கோம்? லேசா சின்ன ஒரு அடி இருக்கும், அது லேசா ஏதும் குறிப்பு ஏற்படும். ஏதோ 50,000 1 லட்ச ரூபாயோ முடிஞ்சிருக்கும், அல்லது 500 ரூபாய் 100 ரூபாயோ முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்? பாதுகாக்கலாம், நல்ல உடனே சிதறி என்ன செஞ்சிருக்கோம்? நான் மொத்தா போயிருக்கேன், அல்லது கோபஸ்டாரியை போய் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய நிலையை ஏற்படும். பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்படும். நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்னு எத்தனை நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிலையை நமக்கு ஏற்படும். வாகனத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏற்படும். யாருக்கும் நோய் சூழ்நிலை ஏற்படாது சொல்லவே முடியாது. பலருக்கும் 100% அவ்வளவு பேருக்கு நோய் சூழ்நிலைகள் உண்டு. நல்லா பல்வேறு விஷயங்களை காப்பாற்றணும். இது என்ன? நாம் எதை கேட்டோமோ அது கிடைக்காமல் இருக்கும். நாம் செய்த பிரார்த்தனையை எல்லாம் என்ன செஞ்சா விதியை மாற்றி அமைச்சதான். விதியை மாற்றி அமைச்சதுனால நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது? இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைச்சது. நான் கேட்ட சொந்த வியாபாரமோ சொந்த வீடோ இவை கிடைப்பது, இது கிடைச்சிட்டு எனக்கு நினைக்கிறேன். கடைசி நான் ஹாஸ்பிட்டல்லையே காலகாலமா கிடந்து, கோமா ஸ்டேஜ்ல கிடந்து, பல லட்சங்களை இழந்து, என்னுடைய வீட்டையும் இழந்து நான் கஷ்டப்படுவதை விட விதி மாற்றி அமைக்கப்படுவது எனக்கு சிறந்தது. இதுதான் முதல் நிலை. இந்த நிலை நல்ல நிலை. இப்ப நீங்க நாம சொல்லுவோம், நான் கேட்டு பார்த்து நல்லா தரவே இல்லையே, விதி மாற்றி அமைச்சிருக்கானா இல்லையா? நமக்கு தெரியுமா? ஒரு சில நேரங்களில் சுதாரிச்சிருக்கோம், பல நேரங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கலாம். விதி மாற்றி அமைக்கணும். சரி, நான் கேட்டது கிடைக்காம விதியும் மாற்றி அமைக்கப்படாமல் இருக்கும். நம்ம பலருக்கு விபத்து ஏற்பட்டு கோமா ஸ்டேஜ் இறந்து போயிருப்பான், பல லட்சங்களை செலவு செஞ்சிருப்பான், பல்வேறு துன்பங்கள் ஏற்படும். அப்ப என்னுடைய பிரார்த்தனை விதியையும் மாற்றி அமைக்க. 3வது நிலை தெரியுமா? நாளை வர வைக்க ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பது என்னங்க? எங்க சந்தோஷமா இருக்கும்? ஏன்? அதுதான் நிம்மதியான வாழ்க்கையும் நிரந்தரமான வாழ்க்கையும் கூட. அந்த சொர்க்கத்துல ஒரு மனுஷன் கவலைப்படுறாங்க. எப்படி கவலைப்படுறான்? அல்லா மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்திருக்கிறான், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பில்டிங்ல ஒரு மனுஷன் இருக்கான். கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், நான் என்ன அமல் செய்தால் அந்த நேரம் வந்து சில வழக்க வழிபாடுகள் ஈடுபட்டேன், எனக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை தந்திருக்கா இறைவா என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான்,
உலகிலே நீ பிரார்த்தித்தாய் சொந்த வீடு வேணும்னு கேட்டாய், அல்லது சொந்த நிலம் அல்லது கடை வாகனம் ஏதாவது நீ உலகத்தில் பல வருஷமா கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் அதை தரவில்லை. உன்னுடைய விதியையும் நான் மாற்றி அமைக்கவில்லை. மாறாக நீ கேட்ட அந்த பிரார்த்தனை அத்தனையும் நான் என்ன செஞ்சேன்? வணக்கமாக மாற்றிவிட்டேன், நன்மையாக மாற்றிவிட்டேன். நன்மையாக மாற்றி உனக்கு இவ்வளவு பெரிய வாக்கியத்தை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது அந்த அடியான் சொல்லுவான், இது எனக்கு உலகில் தெரிந்திருந்தா நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்திருப்பேனே என்று அற்புதம் தந்துவான். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் நபித்தோழர்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம் அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? பிரார்த்தனை செய்து கொண்டே அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். தன்னுடைய கடவாய்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சீர்த்த நிலையில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சதானா ஒரு காலம் காலியானார். எவ்வளவு வேணாலும் கேட்கிறோம். பாரியாளர்கள நல்ல வழங்கிக்கிறோம், நாம் பிரார்த்திக்கிறோம் சொன்னா எப்படியும் நம்மளுடைய பிரார்த்தனை செய்கிறோம். இந்த 3 நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நிபந்தனைகளுக்கு உட்படுத்தணும். சில நிபந்தனைகள் எப்படி கேட்கணும் என்னன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல சொல்றான், 56வது வசனத்துல சொல்றான், 205வது வசனத்துல சொல்றான். உதுரு ரப்பக்கும் தலர்ரும் வகுஃபியா 55, உதுருஹு கௌஃபம் வதமஆ 756, உதுரு ஃபீ நஃப்ஸிக தலர்ரும் வகீஃபத்தம் வதூனல் ஜஹரி மினல் கௌலி பில் உதுபி வல் ஆஸார் 725. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உதுரு ரப்பக்கும் தலர்ரும் வகுஃபியா, நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் எப்படி பிரார்த்திக்கணும் தெரியுமா? ரகசியமாக பிரார்த்திக்கணும், பணித்த நிலையில பிரார்த்திக்கணும், கௌஃபன் அஞ்சிய நிலையில் பிரார்த்திக்க வேண்டும், ஒரு தமஅன் உறுதியான நிலையில் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு பக்கத்தி நஃப்ஸிக தலர்ரும் வகீஃபத்தம் வதூனல் ஜஹரி, சத்தம் இல்லாமல் கேட்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப நம்ம பிரார்த்திக்கும் போது பணிஞ்ச நிலையில கேட்கணும். சாதாரண பிரார்த்தனை காலம் கேட்கும் போது மனிதன் இப்படி லேசா நம்ம எவ்வளவு கேட்கலாம், கடாபுரத்தோட கேட்கறது எவ்வளவு நம்ம பணிஞ்சு போய் தான் கேட்க வேண்டிய நிலைமை. ஏன்னா கடை வாங்குறவங்க கூட என்ன செய்வாங்க? பணிய மாட்டோம். கடை கொடுத்து கூட திருப்பி வாங்கும் போது நம்ம என்ன செய்வோம்? நிறைய பணிஞ்சுக்கிறோம். அப்போ பணிவு சாதாரணமாக ஒரு மனிதன் உதவிகளை நாடுவது ஏற்படுகிறது. ஆனால் படைத்த இறைவனிடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அடியான் என்னிடத்தில் பணிந்த நிலையில் கேட்க வேண்டும். அப்ப அல்லாஹ் நாம கேட்பது என்ன செய்யணும்? பணிந்த நிலையில் கேட்கணும். அதே நேரத்தில் அச்சத்தோடு கேட்க வேண்டும், ஒரு பயமும் இருக்கும், பணிந்த நிலையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கேட்பது இறைவனிடத்தில் என்ற ஒரு அச்சமும் இருக்க வேண்டும். அச்சம் தான் எப்படின்னா, சாதாரணமா கேட்கிறது அப்படின்னா இருக்கா அப்படியே தரைய சொல்லணும், இப்படியே ஒரு விதமான அப்படி சிந்தனைகள் அங்க நீங்க செதறும். செதறது ஒரு அச்சம் இல்லாத ஒன்று. அச்சத்தோட சொன்ன ஒரு பயந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, இப்போ அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், கூட்டு போகக்கூடாதுங்கிறது பல்வேறு காரணம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுல இதுவும் நல்லா எப்படி நாங்கெல்லாம் பாட்டிகள் அப்படின்னு தான் வெளியே கேட்பாங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்க? அரபில் வாங்கினாங்க வருவாங்க, ஆமி ஆமிப்பாங்க, என்ன சொல்றாங்கன்னே புரியாது. புரிந்தாலும் கூட, அது தெரிந்தாலும் கூட அந்த நேரத்தில் அச்சம் ஏற்படாது. அச்சம் ஏற்பட்டாலும் பணிவு ஏற்பட்டாலும் ரகசியம் இருக்காது. ரகசியமா கேட்கணும். அதே அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒரு தூணல் ஜஹல், சத்தம் இல்லாமல் கேட்க வேண்டும். ரகசியமா இருக்கலாம். எப்படி சொல்றான்? ஜஹல், சத்தம் இல்லாமல் கேட்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை சொல்றான். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் அமைந்திருக்க வேண்டும். அதிலேயும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நிராசையாகக்கூடாது. நிராசையாக என்ன? கேட்டு பார்த்தேன், ஒண்ணுமே ஏற்கனவும் இல்லை, சரி திருப்பி கேட்போமே, அதான் கேட்டா கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அலட்சியமாக நிராசை அடைந்த நிலையில் கேட்கிறது. இது சிவதாசர்கள் அதை கட்டுறாங்க. அதே நேரத்தில் பிரார்த்தனையின் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்வது, எதோடு இன்சானும் விஷயத்தை மனிதன் எப்படி நன்மைக்காக பிரார்த்திக்கிறானோ அதுபோன்று பாவமான காரியம்
அலா அம்வாலிக்கும் வலா தக்ரவு அலா அன்ஃபுசிக்கும் வலா தக்ரவு அலா அவுலாதிக்கும். சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைக்கு எதிராக, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களோடு ஒத்துவதுமையானால் அது உங்களுக்கு ஆபத்தான ஒரு நிலையை ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படிங்க? எனக்கு எதிராக நான் பிரார்த்திப்பேனா? என்னுடைய குழந்தைக்கு எதிராக நான் பிரார்த்திப்பேனா? என்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நான் பிரார்த்திப்பேனா? என்ன அறியாமலேயே நான் பிரார்த்திப்பேன். எப்படி தெரியுமா? கேட்கறீங்க, எப்படிங்க இருக்கு உலகம், எப்படிங்க இருக்குது? நாசமா போன உலகம் எங்க உருப்படாது. இது அப்படியே தானே இருக்கு. வாய் போட்டு சாப்பிடறதுதான் இருக்கு. பார்த்தாலே எவ்வளவு மாத்திரம் மருந்து சாப்பிட்டாலே டாக்டருக்கு கொடுத்து அழிஞ்சா இது எங்க உருப்படுற மாதிரி தெரியல. நீ செத்தாதான் ஒரு முடிவு போல தெரியுது அப்படின்னு நினைச்சது. நாமளே அலட்சியமா பேசுறது, நம்ம உடம்ப நாமளே அலட்சியமா பேசுறது. இது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தை பட்டியல் தான் இந்த நேரத்தோடு அது வந்துவிடுமையானா ஆபத்தான உடல். அதே மாதிரி என்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக என்னப்பா எப்படி வியாபாரம் இருக்கு, கலந்து வியாபாரம் அது எங்க உட்பட மாதிரியா? இதை மூடுறதுக்கு தான் வரை சீக்கிரத்தில் அதை மூடி போட்டு வேற தொழில பார்க்க வேண்டியதான். உட்பட மாதிரி தெரியலங்க, கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சோதனைகள் வந்துட்டே தான் இருக்கு. உட்பட மாதிரி தெரியல. ஆமா, இந்த வியாபாரத்தை நான் எங்க உண்மையா இது என்ன செய்யறது? ஒரு பெருமையா, ஒரு அலட்சியமா, சாதாரணமா பேசுறாங்க. பார்த்து கொடுத்துருக்கான். வியாபாரம் நல்ல விதமான வியாபாரம் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா வாங்கி தருவான், செய்யுங்க இப்படின்னு சொல்றதை விட்டுப்பட்டு என்ன செய்யறது? ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுறது. இப்படி சொல்லும் போது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்குங்களா, அந்த நேரத்தோடு ஒத்துவதற்கு அதுவும் போச்சு. அதே போல் என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய குழந்தைக்கு எதிராக நான் கேட்கிறேன். அருமையான தாய்மார்கள் கொஞ்சம் கால கூர்மையா வச்சு கேட்கிற விஷயம். குழந்தைக்கு எதிராக நான் கேட்கறதுன்னா எப்படி? என்னுடைய குழந்தைக்கு நான் எதிராக கேட்கவே மாட்டேன். என் மகன் பரிசு பேப்பர் எடுத்துட்டு வருவான், மார்க் கொண்டு வந்துருக்காங்க. நான் பாக்குறேன், 35-40 மார்க் நாசமா போறதுக்கா நீ உண்மை மாட்டா, நீ ஃபெயில் ஆகிடுவா. நீ இந்த வருஷத்துல நடக்க போறா, நீ இந்த வகுப்புல ஃபெயில் ஆகலாம் போறா, நீ மாடு வைக்கலாம் ஆகி, சட்டி மாறுவதற்கு ஆகி, ஊர் சுத்திட்டால பக்கத்து ஒரு பையன் இன்ஜினியர் ஆகுமா, டாக்டர் ஆகுமா, அவன் நல்லா போய்கிட்டே இருப்பான். நீ இப்படியே செய்ய வேண்டியது, கடந்து சாக வேண்டியதான். ஒரு லட்சம் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது? மகனை திட்ட வேண்டியது, மகளை திட்ட வேண்டியது. ஏன் திட்டாங்க? இது நாசமா போனதுக்காக இருக்குவாங்க இல்ல, யாரோ ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நல்லா இருக்கட்டுமே, ஒரு மாற்றம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காகவே நினைக்கிறது. ஆனால் இப்படி ஏறுதல் சில நேரங்களில் எப்படி அமைஞ்சிருக்கு தெரியுமா? எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி விட்டுறது? பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்குது பாருங்க, அந்த நேரத்தோடு ஒப்புக்கொள்வது ஆவதா அப்படி கேட்காதீங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிராக அந்த அது போன்ற பிரார்த்தனைகளை நீங்க ஈடுபடாதீங்க. சரதாசில கண்டிக்கலாம். ஏன்னா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்கள் யார் சொல்லி பார்த்தா, நேரம் எதுன்னு சொல்லி பார்த்தா குறிப்பிட்ட நேரங்கள் நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவு கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். வெள்ளிக்கிழமை இரவுனா சாதாரண தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஏன் பிள்ளைய கொடுத்துருக்கா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க அப்படி சிந்தாத உண்மைதான். வெள்ளிக்கிழமை ராத்திரி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாள், அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு என்று இருக்கிறது. அப்புறம் அந்த நேரம் நாம் பார்க்கணும். அதே மாதிரி இரவின் கடைசி பகுதி, இரவினுடைய கடைசி பகுதி எப்போ சகல் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரத்தை தான் அவன் செய்வோம். ஏமா பொறிச்சு வைக்கிறீங்க, அப்படி செய்ய இப்படி செய்ய வீட்டில் சொல்லிட்டு இருப்போம், தைரியம் இல்லையா தேடிட்டு இருப்போம் பாருங்க. அந்த நேரம் சகருடைய நேரம். எல்லாம் என்ன செய்யலாம்? முதல் வாரத்திற்கு வருகிறான். வந்த அடியார்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்கட்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கட்டும். யாராவது கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்கள் உண்டா? தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் உண்டா? பாவத்திலிருந்து வீழ்ச்சி பெறக்கூடியவர்கள், பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறானே, அப்படிப்பட்ட இந்த நேரத்தையும் இந்த அதிசயம் இல்லைன்னு சொல்லி ஒரு உண்டாதிக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்யும்? இரவின் கடைசி பகுதியில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த நாளில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை
இது இரவுகளுக்கு வாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய அபூதாவுடைய செய்தி. வாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். இகாமத்து சொல்லிக் கொண்டு தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ஜம்சம் தண்ணி குடிக்கணும் அந்த நேரத்தில் நீயத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வச்சு நம்ம குடிச்சோம் சொன்னா அதுவும் கேட்கப்படும். நோன்பு திறக்கப்படக்கூடிய அந்த திறக்கும் நேரம் மாநிலத்தில் சம்சாரம் இருக்கு, சம்சாரம் இருக்கு, பேருக்கலாம் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, சர்வத்தியம் வரையில அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போகணும் அப்படின்னா இருக்கும் பாருங்க. இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த நேரத்துல அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த நேரத்திலேயே மனசை கட்டுப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனையில ஈடுபடணும் சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்பு திறக்கக்கூடிய நேரம். அதே போன்று குர்ஆன் ஓத முடிந்ததற்கு பிறகு கேட்கக்கூடிய இவைகள் எல்லாம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். அரபா நாள் இந்த நாளை கேட்டால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்கள் சிலர் இருக்காங்க, சில குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க. அது முக்கியமாக பார்க்கணும் சொன்னா தலைவர் இமாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இமாம் சொன்னா தொழுகை முடிஞ்ச பிறகு ஆங்கில ஓதுறாங்க அந்த மாதிரியா அப்படி இல்லை. தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. யாரெல்லாம் இந்த ஊர் மக்கள் நல்லா நிம்மதியா இருக்கும், இந்த ஊர்ல மழை, இந்த ஊர் மக்கள் கஷ்டத்துல வெளியாகும், இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு அப்படின்னு ஒரு இமாம் கேட்கணும், தலைவர் கேட்கணும். சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் இருந்தாலும் கேட்கணும். கேட்டால் என்ன செய்யப்படும், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று பெற்றோர்கள் குழந்தைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. பெற்றோர்கள் என்ன செய்யணும், குழந்தைக்காக கேட்கணும். அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் குழந்தைக்கு எதிராக கேட்பதுதான் அதிகமா இருக்கு. குழந்தைக்காக கேட்கறது என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். என்னமோ பிஎட்டி எம்எட்டி இல்லாம படிச்சிருப்பான், கடைசி வரைக்கும் ஹோட்டல்ல தட்டு கழிக்கிட்டு இருப்பான், அது ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பான். ஆட்டோ ஓட்டுறது அப்படின்னு சொல்ல வருது. எக்காமும் இக்காம படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறது ஏற்றுறாங்க. அப்ப ஏன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெற்றோர்களுடைய சாபம். பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, குழந்தைகளை சாபம் விட்டதுனால என்னதான் படிச்சிருந்தாலும் முன்னேறாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனையில கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கப்படுவாங்க. இந்த பெண்களை எப்படா சாபம் பண்ணா வீட்டு சாயம்னா நம்ம கிடைக்காது, இந்த சொத்து எப்படா கிடைக்காது, 90 வயசு 100 வயசு வரைக்கும் கிடக்கலாம் பாருங்க. செத்தவரை என்னைக்கு நான் சொத்து அனுபவிக்கிறது என்று நம்ம சிலர் என்னக்கூடிய ஒரு நிலைகள் வருது, அதெல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நிலைகள் இல்லாமல் குழந்தையை முதல்ல ஒழுங்கா வளர்க்கணும். குழந்தை வளர்ப்புன்ற நிலைப்பாடு. குழந்தையை முதல்ல ஒழுங்கா வளர்க்கணும்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், மரணிச்சதுக்கு போறவங்க கூட பிரார்த்தனை பண்ணும். இதா மாதிரி இன்சானாவும் இல்லாம மரணிச்சதற்கு பிறகு 3 காரியங்கள் பெற்றோர்கள் காட்டப்படுகின்றன சொல்லலாம். அதுல ஒண்ணு என்ன, குழந்தை பெற்றெடுத்த குழந்தை தாய்க்காக கேட்கக்கூடிய குழந்தைக்காக. யாரெல்லாம் நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்களுக்கு எப்படி அன்பு காட்டினார்களோ, எங்களுக்கு எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்களோ அதுபோன்று அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக பாசம் வைத்திருப்பார்கள். ரப்பிய சமூகமா கமா ரப்பையானி சதீரா என்று அந்த குழந்தை கேட்கும். இந்த குழந்தையால் நானே கதையை ஒரு நிமிஷம் போவான்னு திட்டி வளர்க்கணும்னு வைங்களேன், இந்த பிரார்த்தனை ஏற்படுமா? அந்த குழந்தைக்கு அன்பு காமித்து அதை அரவணைத்து முறையாக வளர்க்கிறது அந்த பிரார்த்தனை ஏற்படும். குழந்தையை ஒழுக்கமான முறையில் வளர்க்கிறது. அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதற்கு பிறகு பார்த்தோம் சொன்னா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அந்த நோயாளிகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்ல என்ன சொல்லிக்கிறானே, கஷ்டப்படுறானே, கஷ்டப்படுத்துறானே, நான் என்னப்பா வந்தேன், எனக்கு எந்த மாதிரி சோதனை, எனக்கு எந்த மாதிரி ஏற்பட்டது என்று நிராசை அடைந்த சிலர் பேசுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாம நான் இந்த நேரத்தோடதான் செய்யறேன், நான் வளர்த்து வழிபாடு ஈடுபடதான் செய்யறேன், அல்ல என்ன சோதிக்கிறான், அவனை பாரு தண்ணி அடிச்சுட்டு அவன் பாரு நிம்மதியா இருக்கான், வட்டி வாங்குறான், அதை செய்யறான் இதை செய்யறான், அவன் நிம்மதியா இருக்கிறான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு மனுஷன் நிராசையாகாம கேட்கும். இந்த மாதிரி வாழ்க்கை. ஏன்னா பிரமாசம் அது தீர்வுகி பிரார்த்தனா அடையும் அபுவாக புத்திஷி அத்தாயிலா மணிக்கூர்மா ஊத்து அகதனாலும் பகதத்தை கைதாலும் முடிச்சோம். அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையை இல்லாமல் மனப்போல போக்கில் சென்றவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இதுபோன்றவர்களுக்கு அல்லாஹ் என்கிறான் பிரமாசம் அது தீர்வுகி ஃபத்தஹ்னா அலைஹிம் அபுவாக புத்திஷி. எல்லா பாதையும் திறந்ததாக சின்ன கட்டில வச்சிருப்பான், பெரிய வீடு கட்டியிருப்பான், இவன் பெரிய கடையை வைத்திருப்பான், சம்பளம் கொடுக்க கூட
என்ன அவன் அல்லாஹ் மறந்துருப்பான், வட்டி வாங்குவான், எல்லா ஆறாத வேலையும் அவன் இருக்கும். அவன் அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக வேண்டி அவன் அவ்வளவு சிவாக்கி கொடுக்கான். இதை பார்த்து தனியா என்ன செய்யலாம், இன்னும் நல்லாதான் இருக்கலாம், அவன் தொழுவது நமக்கு என்ன கிடைச்சது, நமக்கு இந்த மாதிரி கஷ்டமும் நோய் தானே வருது என்று எண்ணாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு ஒரு குறையை கொடுத்திருக்கானா, அல்லாஹ் ஒரு நோயை தந்திருக்கானா, அல்லாஹ் நம்மளை சோதித்திருக்கானா, எல்லாம் நன்மைக்காக தான். எல்லாருக்கும் கைரன் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடினாலும் அவர்களை சோதிப்பார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு நன்மை நாடினார் சொல்லி பொறுமையா இருந்து அந்த நேரத்தில் பிரார்த்திப்பானையானால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல பயணத்தில் இருக்கும்போது கேட்கலாம், டிராவலர் பண்ணுங்க, பயணத்தில் இருக்கும்போது பல்வேறு புது சுமாரங்களை நம்ம ஈடுபடலாம். நிறைய ஆராய்ந்த வேலைகள்லாம் நம்ம கேட்போம். ஊர்ல இருக்கும்போது பார்த்தா அவர் 10 ரூபாய், இவர் 10 ரூபாய், அண்ணா 10 ரூபாய், மாமா 10 ரூபாய், மச்சான் 10 ரூபாய், ஊர்ல உள்ள பார்த்துவான் அப்படின்னு என்னோட புத்தவழியை இப்படி செய்யறாங்க கேட்குவான். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஊர்ல இருக்கும்போது நம்ம சேர்த்தைகள் பண்ண முடியாது. ஊரை விட்டு வெளியில போயிட்டோம்னு வைங்களேன், யாருக்கும் தெரியாது எவ்வளவு தவறுகள் வேணுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட அந்த நிலையில அல்லாஹ்வை நினைத்து ஒரு மனிதன் பயந்து ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்வானையானால் அவருடைய பிரார்த்தனைக்கு ஏற்கப்படும். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி நோன்பாளி கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நோன்பாளி எந்த நேரம் நோன்பு திறக்கும்போது மட்டும் இல்லை, நோன்பாளிகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை முக்கியத்துவம். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே ஈடுபடக்கூடியவர், தாவத்திலே ஈடுபடக்கூடியவர், பிரச்சாரத்திலே ஈடுபடக்கூடியவர், தாய்க்கு இவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளப்படும். ஹாஜிகள், உம்ராவுக்கு சென்றவர்கள், வீடு திரும்புவதற்கு முன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று ஒருவர் மற்றொருவருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக கேட்கிறேன், நீங்க எனக்காக கேட்கிறீங்கன்னு வைக்கிறேன், இந்த பிரார்த்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம யாருக்கும் இல்லாத ஒரு யாரும் கேட்கிறோம். என் பக்கத்தில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா சமைச்சு சாப்பிடட்டும், அவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு கேட்பான். அல்லது நான் வச்சிருக்கிறேன் ரஜவாக்கள் வச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், அதே கடை தான் வச்சிருக்கிறேன், யாரெல்லாம் அவங்க கடையில நல்ல பணம் விற்கட்டும், அவங்க கடையில நல்ல சாமான்கள் விற்கட்டும் அப்படின்னு கேட்பானா? கேட்டா ஊர்ல உள்ள சொல்லுவான், கோமாரியா தேவையா, அவன் கடையில சாமான் விற்கிறது அவங்க கேட்கறது பதிலா அடுத்தவங்க கடையில விற்கிறது கேட்கறான். மோமிகள் அப்படிதான் கேட்க கேட்டா என்ன கிடைக்க தெரியுமா? நான் அடுத்த கடைக்காக கேட்கும் போது, நான் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்கும் போது, நான் உங்களுக்காக கேட்கும் போது, எனக்காக யார் கேட்பான்? மலக்குமார்கள் கேட்கிறான். எவ்வளவு பெரிய பாய்ச்சல். நான் உங்களுக்கு கேட்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்தது நான் உங்களுக்கு கேட்கும் போது எனக்கு மலக்குமார்கள் கேட்கிறான். எவ்வளவு பெரிய வாக்கியங்கள். இது நம்மளை யாராவது என்னையா செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சின்ன நிலையா வருவான். என் கண் முன்னால் அவன் கடல் கூடி அவன் அழிஞ்சு தெருவுல சின்னைகளையும் அவன் கடல் சாகணும், அதை என் கண்ணால பார்த்துட்டு எப்பவும் அடையும். அப்படிதான் நம்ம கேட்போம். இந்த மாதிரி கேட்டா மலக்குமார்கள் இருக்கிறவங்க, நீ தெருவு நிலையமா போ, நீ நாசமா போ, நீ பிச்சை எடு அப்படின்னு மலக்குமார்கள் எனக்கு எதிராக கேட்க ஆரம்பிச்சிருவான். அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு நன்மைக்காகத்தான் பிரார்த்தனை. கடைசியா பார்ப்பது என்னன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை. இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது, சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட பிரார்த்தனை செய்வானால் எந்த தடையும் இல்லாமல் நல்லா இருக்கிறான். நான் உங்களை ஓகே நிலத்தை அடிச்சேன், நாசமா போராட்டம் கேட்டாங்க, அல்லது ஒருவருடைய நிலத்தை அப்படிங்கிட்டேன், அல்லது அவருடைய சேர்த்துல பொய் சொல்லிட்டேன், அல்லது அவருடைய சேர்த்துல கோட் சொல்லிட்டேன், அல்லது அவருடைய மானத்தை நான் வாங்கிட்டேன், அல்லது அவருடைய இமேஜ கிண்டல் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று கேவலப்படுத்திட்டேன்னு வைங்க. அவர் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் இருக்காக ஏற்றி விடுவாங்கன்னா அவருடைய நிலைமை மிக மோசமான மிகவும் பாதிக்கப்பட்டவர். சொல்லக்கூடிய செய்தி நாம் கேள்விப்பட்டுள்ள மனைவி முஸ்லிம்ஸ் என்றால் யார்? ஒன்றும் இல்லாதவன். யார் சொல்றாங்க? நிறைய எந்த வீடு இல்லாதவன், சொந்த வீடு இல்லாதவன், சொந்த நிலை இல்லாதவன், சொந்த வாகனம் இல்லாதவன், எந்த ஒரு பிரசும் இல்லாதவன், இவன் தான் முஸ்லிம். இல்லை, யார் தெரியுமா? நாளை வறுமையிலே சொர்க்கத்துக்கு சொல்லி அவனை நியமிக்கப்படும். இவன் சொர்க்கவாசி. ஏன்?
நேரத்தோடு தான் அவங்க பிடிச்சாங்க, காசு கொடுத்தாங்க, செஞ்சாங்க, தர்மம் செஞ்சாங்க, நல்ல அவர்களெல்லாம் செய்து சொர்க்கவாசியாக நினைப்பாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல நிலையில நிற்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, திரும்பி பாரு பார்த்தா ஒரு பெரிய கூட்டணிக்கு அவங்க இருக்காங்க. என்ன? யா அல்லாஹ், என்னை பற்றி அவதூறு சொன்னான், என்னை பற்றி கோல் சொன்னான், என்னை பற்றி போய் பேசினான், என்னை கண்டத்தில் அடித்தான், என் நிலத்தை அபகரித்தான், என் சொத்தை பிடிக்கினான், என் இடத்துல இப்படி நடந்துட்டான் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பட்டியலை வச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யாரையாவது ஏசாம இருக்கிறேன், யார் விஷயத்தான் போய் சொல்லாம இருக்கிறேன், யார் விஷயத்த அவங்க சொல்லாம இருக்கிறேன், யாருடைய வார்த்தையா வராம இருந்திருக்கிறான், யாருடைய சொத்தை கூட வாங்காம இருந்திருக்கான். சாதாரணமாக உள்ளது. நம்ம நிறைய திட்டுவோம், ஏசுவோம், பேசுவோம். ரெண்டு பேரும் பார்த்தோம்னா எப்படியாவது அவதூறான வார்த்தைகள் வராம இருக்காது, புறம் வராம இருக்காது. அப்ப இந்த மாதிரி நிலைகளை நீங்க பட்டியல வசதிப்பான். அப்ப எல்லாம் என்ன செய்வான்? என்னுடைய நன்மையை எடுத்து இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? என்னால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான். கொடுக்க 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 என்னுடைய நன்மைகள் அத்துணையும் முடிஞ்சு போகும். ஆனா மட்டும் பின்னால் நல்லா என்ன செய்வான்? என்னுடைய அவர்களுடைய பாவத்தை எடுத்து எனக்கு தரும். அப்ப கடைசியில அவ்வளவு பாவங்களையும் சுமந்தவனாக நான் நரகம் செல்ல வேண்டிய நிலையை இவன் தான் சொர்க்கத்திற்கு என்று நன்மைகளை சேர்த்து வைத்தவன். அவன் செய்த சிறிய 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 சின்ன 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 பாவம் என்று நினைத்து செய்த அத்துணை விஷயங்களுக்காகவும் அவருடைய நன்மைகளை எல்லாம் இறந்து அவன் நரகம் செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்திவிடுவார்கள். இதுதான். எனவே பாதிக்கப்பட்டவன் துன்யாவில் உலகத்தில் பார்க்கிறவனால் ஏற்கிறான், இல்லைன்னா மறுமையை மாற்றுகிறான். எனவே பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையிலிருந்து அஞ்சை கொள்ளுங்க. அவன் எந்த மதத்தில் உள்ளவனாக இருந்தாலும், எந்த கொள்கையில் உள்ளவனாக இருந்தாலும், எந்த சித்தாந்தத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் சொல்கிறார்கள். ஆகிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்கள், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இவைகளில் கவனம் செலுத்தி அந்த மாதிரி நேரங்கள் நம்மளுடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரணத்தை நாம் பார்ப்போமையான நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். வழியா பயணத்திலிருந்து வரலாம். யாரும் 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 இறைவா இறைவா இறைவா, இவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அவருடைய குடும்பம் ஹராம், அவருடைய ஆடை ஹராம், அவருடைய உணவு ஹராம், அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நல்ல வருடத்தில் சாப்பாடு சாப்பிட்டு ஏற்பட்டு யாருதான் கேட்டாலும் அவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். வட்டிக்கு வாங்கி தீர்ந்து போட்டு அவருடைய பிரார்த்தனை அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா? நீ என்ன வேணாலும் வருடத்தில் வாங்கிக்கிறாங்க, எனக்கு ஒரு சட்டம் வாங்கி தர்றா நான் சொல்லி அந்த மாப்பிள்ளை வரதட்சணை வாங்க சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு நாம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்போ நம்மளுடைய ஆடை, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய குடிமானம் இவைகள் அனுமதிக்கப்பட்டதாக ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக இந்த நிபந்தனைகளை உட்பட்டு நம்முடைய பாவங்கள் நாம் செய்திருந்தால் நல்லா செய்யணும். சௌபாக்கு தனி தலைப்பு. ஏன்னா இது பிரார்த்தனை மட்டும் நாம் சொல்லியிருக்கோம். இந்த பிரார்த்தனைகளை நாம் கூடுதலாக ஈடுபடணும். ஹராமான உறவுகள் உடைகள் இல்லாத அளவிற்கு நாம் பாதுகாத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் பொழுது என் கடமையை நாம் பிரார்த்திக்கிறோம் என்றால் முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் சொல்லி அதற்கு பிறகு நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை 3 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலைகளை ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஈரோட வாய்ப்புள்ளவர்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.